அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் 7 ஏக்கர் விவசாய நிலம் தான் பார்க்குறேங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் மேக்ஸிமம் எல்லா லேண்டுமே லேண்டு ஓனர்கிட்டவே டைரெக்டாக இருக்கிற மாதிரி லேண்டு தாங்க. செகண்ட் சேல்ஸோ இல்லை வியாபாரிகிட்ட இருக்கிற மாதிரி லேண்டு மேக்ஸிமம் நம்ம சேனலில் வீடியோ பண்ணுறதில்ல. உங்களுக்கு டைரெக்டாக லேண்டு ஓனர்கிட்ட இருக்கிற மாதிரி லேண்டுக்கு தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் டைரெக்டாக பேசுகிறோம் அப்படின்னு உங்கள் நம்பரவே கொடுத்துருக்கேன்னு கேட்குறீங்க. டைரெக்டாக அப்படின்னா மீன்ஸ் நான் சொல்கிறது லேண்டு ஓனர்கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுகிற மாதிரிங்க. வியாபாரிகிட்டவோ இல்லை செகண்ட் சேல்ஸ் அக்ரிமெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டவோ நம்ம சேல்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் உங்களுக்கு அது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த லேண்டு 7 ஏக்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்டில் இருந்து 2 பக்கம் வழி இருக்குதுங்க. அதில் தார் ரோட்டில் இருந்து ஒரு பக்க வழி 500 மீட்டரும் இன்னொரு பக்க வழி 1 கிலோமீட்டரும் வரும். ரெண்டுமே உங்களுக்கு வழி நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் பஞ்சாயத்து தடம் 20லேருந்து 25 அடி வர பஞ்சாயத்து தடம், இன்னொரு பக்கம் நம்ம லேண்டுகளுக்கு உள்ளே வர்ற மாதிரி தடம், அது 16 அடிங்க. 2 பக்கமே வழி நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு விவசாய பூமி. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த லேண்டில் எதுவும் இல்லைங்க. போரு சர்வீஸு கிணறு அந்த மாதிரி நம்ம தான் புதுசாக பண்ணிக்கணும். விவசாயம் இல்லை தென்னை மரம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான லேண்டு. இந்த லேண்டில் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னா வாழை, தக்காளி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதில் ஒரு ஈல்டு பார்த்தீங்கனாலே தெரியும். தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஈல்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் எல்லாமே வெட்டி இது 2வது தடவை வளர்ந்த வாழைங்க. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பக்கத்தில் வேற ஒரு தோட்டத்துலேருந்து கொண்டு இது விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் ஒரு போர் போட்டு ஈபி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ணிக்கலாம். தென்னந்தோப்பு பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லேண்டை சுற்றி ஃபுல்லுமே தென்னந்தோப்பு தான். பக்கத்து தென்னந்தோப்பையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 7 ஏக்கரில் 1.5 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கருக்குள்ளே அதுக்குள்ளே தான் இந்த டவர் லைன் கிராஸ் ஆகுங்க. அதில் வேணாலும் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு பாக்கி இருக்கிறத தென்னந்தோப்பாங்க கூட நம்ம பண்ணிக்கலாம். வழி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு வழிங்க. இது 16 அடி வழி, ஒரு 500 மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதிலிருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த லேண்டிலேருந்து பக்கத்து தென்னந்தோப்பு தான் இது. இந்த தென்னை மரத்துக்கு வயசும் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஒரு 10 வயசு இருக்கிற தென்னை மரம் தான். ஈல்டெல்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும், ரொம்பவே சூப்பராக ஈல்டோடு இருக்கிற மரங்க தான். அதனால் நீங்கள் அந்த லேண்டில் ஃப்யூச்சரில் தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை விவசாயத்துக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. இந்த லேண்டோட ரேட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் 30 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையான பூமி, ஒரே மட்டமான பூமி, வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ஈஸியாக ரீச்